வணக்கம் ஆன்மீக அன்பர்களே, நாம் இன்று காணவிருக்கும் பதிவு பெண் மாயை விலக பெண் மாயை தீர. அதாவது பிற பெண்களின் மீது, நம்முடைய மனைவியை தவிர்த்து பிற பெண்களின் மீது தீரா இச்சையுடன், காம எண்ணங்களுடன், சதா அதே எண்ணங்களுடன் எந்த ஒரு பெண்ணை பார்த்தாலும் அந்த காம எண்ணத்தோடு அந்த இச்சையோடையே இருக்கக்கூடிய ஒரு நிலையிலிருந்து நாம் விடுபட்டு மோட்சமெனும் திறவுகோலை அடைவதற்கு, அதாவது ஞானம் எனும் ஒரு வீட்டை அடைவதற்கு, பிறவி பெருங்கடல் எனும் இந்த இறப்பு பிறப்பு என்ற இந்த சங்கிலியில் இருந்து நாம் விடுபடுவதற்குண்டான ஒரு அற்புதமான யோகத்தினை அடைவதற்குண்டான வழிமுறையைத்தான் நமக்கு அகத்திய பெருமான் அருளியிருக்கிறார். அதற்குண்டான மந்திர பிரயோகத்தை நாம் இந்த பதிவில் தெளிவாக காண்போம். ஆகவே இந்த பதிவினை காணும் நண்பர்கள் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள், நண்பர்களுக்கும் ஷேர் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுது நான் தொடர்ந்து போடக்கூடிய அந்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷன் பதிவில் வந்தடையும், நீங்களும் பார்த்து பயன்பெற முடியும். அதாவது காமம் என்பது அனைவருக்கும் பொதுவானது. உலகில் இருக்கக்கூடிய அனைத்து ஜீவன்களுக்கும் பொதுவான எண்ணமே காமம் என்ற ஒரு இச்சை. இந்த இச்சை இல்லை எனில் இந்த பிரபஞ்சமே இயங்காது. ஆகவே காமத்தின் ஊடாகவே அனைத்து உயிர்களும் இயங்குகிறது. அதே நேரத்தில் மனிதனுக்கு சிந்திக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. ஆகவே சிந்தித்து செயல்பட வேண்டும். நம்முடைய எண்ணங்களுக்கேற்ப, மனதில் தோன்றக்கூடிய ஆசைகளுக்கு ஏற்ப நம்முடைய செயல்களை செய்ய முடியாது. ஆகவே பிற பெண்களின் மீது ஏற்படக்கூடிய அந்த காம எண்ணங்களை நாம் அடக்க முற்பட வேண்டும். அதை பிரயோகிக்கப்படுத்தக்கூடாது. அதை எவ்வாறு நாம் அடக்கி ஆள்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய மனமும் செயலும் ஒரு கட்டுக்குள் இருக்கும். அப்பொழுது நம் ஞானம் எனும் ஒரு இடத்தை அடைய முடியும். மோட்சம் எனும் திருவுகோலை நாம் அடைய முடியும். இல்லையெனில் மீண்டும் பிறவி கடலென மீண்டும் இதே பூமியில் ஜனித்து மீண்டும் ஒரு பிறவியை எடுக்கக்கூடிய ஒரு நிலைக்கு நாம் ஆட்பட போவோம். ஆகவே அகத்திய பெருமான் கூறக்கூடிய இந்த மந்திரத்தை நாம் தொடர்ந்து செய்து வருவதன் மூலமாக நாம் இந்த காமாதி எண்ணங்களிலிருந்தும் மற்ற காம, குரோத, லோப, மதம், ஆச்சரியங்கள் என்று சொல்லக்கூடிய அனைத்து விஷயங்களிலிருந்தும் விடுபட்டு நாம் ஞானத்தை அடைய முடியும். ஆகவே அதற்குண்டான மந்திரத்தை பார்ப்போம். அதாவது ஓம் அங் உங் அவ்வும் உவ்வும் ஸ்ரீம் சிவாய கங் கணபதியே நம என்ற இந்த மூல மந்திரத்தை தினமும் காலையில் எழுந்து மலஜல உபாதைகளை கழித்துவிட்டு நம்முடைய மனதை அடிமுடி நடுவாய் ஓரிடத்தில் நிறுத்தி நம்முடைய மனமானது மூலாதாரம் என்று சொல்லக்கூடிய அந்த குதப்பகுதியில் கணபதி வல்லபை என்ற சக்தி இயங்குகிறது. ஆகவே அந்த சக்தியைத்தான் நாம் குண்டலினி என்று கூறுகிறோம். ஆகவே இந்த குண்டலியினுடைய அந்த இடத்தில் மனதை நிலைநிறுத்தி இந்த மந்திரத்தை தினமும் 1008 உரு வீதம் தொடர்ந்து 48 தினங்கள் 1,00,000 உரு நாம் ஏற்ற வேண்டும். அதற்கு பிறகும் தொடர்ந்து முடிந்தவரை காலையில் 108, மாலையிலோ அல்லது இரவிலோ 108 தொடர்ந்து நாம் உச்சாடனம் செய்து வர 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 அந்த குண்டலினி சக்தியானது மேல் எழும்ப பெற்று அந்த குண்டலினி சக்தியிலிருந்து மட்டானம், மணிப்பூரகம் என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு சக்கரங்களாக மேல் எழுந்து அந்த சக்திகளை நாம் அடைந்து நம் மோட்சம் எனும் திருவீட்டை அடைய முடியும். இதன் பொருட்டு எல்லா எண்ணங்களிலும் நாம் விடுபட்டு பிறவி கடலை நீந்த முடியும். ஆகவே அகத்திய பெருமான் கூறியிருக்கக்கூடிய இந்த முறையை நீங்கள் காலையில் எழுந்து மலஜல உபாதைகளை கழித்துவிட்டு மனதை அந்த மூலாதாரத்தில் நிலை நிறுத்தி இந்த மந்திரத்தை ஓம் அங் உங் அவ்வும் உவ்வும் ஸ்ரீம் சிவாய கங் கணபதியே நம என்ற அந்த மந்திரத்தை தொடர்ந்து உச்சாடனம் செய்து வாருங்கள். அப்படி செய்து வர வர குண்டலினி சக்தியானது மேலெழுந்து நமக்கு எல்லாவித சக்கரங்களையும் நாம் அடைந்து சகஸ்காரத்தை நோக்கும் பொழுது நமக்கு மோட்சம் எனும் திருவீட்டை அடைந்து வாழ்வில் நாம் பிறந்ததற்குண்டான ஒரு பயனை அடைய முடியும். மிக உன்னதமான ஞானம், மோட்சம் என்று சொல்லக்கூடிய அந்த நிலையை நாம் அடைந்து பிறவா பெருநெறியை பெற்று வாழ்வோம். ஆகவே இதை செய்து நீங்கள் பயனடைவீர்கள் என்று கூறி மீண்டும் அடுத்தது ஒரு நல்ல பதிவு உங்களுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.